தந்தை, மைந்தன், தூயாவியாரின் திருப்பெயரில் ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டுமாக இந்த வெள்ளிக்கிழமையிலே காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து இந்த ஆராதனையை நீங்கள் கண்டு ஆண்டவரை துதிக்கும்படி, ஆண்டவருடைய அன்புறவிலும் ஐக்கியத்திலும் அதிகமாக வளரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. மார்க்கு 2, 1 முதல் 6 முடிய. சில நாள்களுக்கு பின் இயேசு மீண்டும் கப்பர்நாகும் நகமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிட்டு பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிட்டு அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர் என்றார் என்பதே. கிறிஸ்துவே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களை, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த மாதத்திலே மார்க்கு நற்செய்தி நூலிலே காணப்படுகின்ற அற்புதங்கள், அடையாளங்கள் இவற்றை குறித்து நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய அன்பு சகோதரர் திரு சாம்சன் அவர்கள் 1ஆம் அதிகாரத்திலே காணப்படுகின்ற 4 அற்புதங்களை குறித்து நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். இந்த நாளிலே 3 அற்புதங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வாசிக்க கேட்ட மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை இருக்கின்ற பகுதி, முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்துகின்ற பகுதி, அதே போன்று 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை இருக்கின்ற பகுதி, அவர் மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்று கை சூம்பியவரை குணமாக்கிய ஒரு பகுதி. அடுத்த பகுதி 4ஆம் அதிகாரம் 35ஆம் வாக்கியம் முதல் காணப்படுகின்ற ஒரு பகுதி. இது குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அடக்குகின்ற ஒரு பகுதி என்று 3 பகுதிகள் நம்முடைய தியானத்திற்கென்று இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தி நூல்களும் ஸ்னாப்டிக் காஸ்பிள்ஸ் அல்லது சமநோக்கு நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த 3ஐயும் நாம் ஒன்றாக சிந்தித்து பார்ப்பது அல்லது ஒன்றாக பார்ப்பது மிக சிறப்பானது. ஆகவே கிரேக்கத்திலே ஸ்னாப்டிக் என்று சொல்லுகின்ற பொழுது டு see together என்ற ஒரு பொருளிலே அது கொடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் மார்க்கு நற்செய்தி நூல் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நற்செய்தி நூல். ஏனென்று சொன்னால் இது முதலாவது எழுதப்பட்ட
ஒரு நூல் என்று நாம் பார்க்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆகவே இது உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு நூல் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதில் குறிப்பாக இந்த மார்க் என்பவர் இதனுடைய ஆசிரியராக சுட்டிக்காட்டப்படுகின்றார். ஆகவே இந்த மார்க் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்ற பொழுது அப்போஸ்தலர் 12:12 மரியாவின் வீட்டில் அநேகர் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வசனத்தின் அடிப்படையிலே, அதாவது இந்த மார்க் இஸ் எ சன் ஆஃப் மேரி என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே இவற்றை நாம் அறிந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பான ஒன்று. அதில் குறிப்பாக இந்த முடக்குவாதம் முற்றவர் என்று சொல்லுகின்ற பொழுது ஹீலிங் த பரலைஸ் மேன் என்ற ஒரு அற்புதத்தை அல்லது குணமாக்குகின்ற ஒரு அடையாளத்தை நாம் இந்த பகுதியில் பார்க்கின்றோம். இதில் மிக முக்கியமாக இதனுடைய கான்டெக்ஸ்ட் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கப்பர்நகூமிலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. ஒரு வீட்டிலே இந்த நிகழ்வு அற்புதம் நடைபெறுகிறது. அந்த வீட்டின் முன்பாகவும் வீட்டிற்குள்ளேயும் மக்கள் திரள் அதிகமாக கூடி வந்திருக்கிறார்கள். ஆகவே மேற்கொண்டு ஒருவர் கூட அந்த வீட்டிற்குள் செல்ல முடியாத அளவிற்கு மக்கள் நெருக்கம் அங்கே இருக்கிறது. அந்த கதவை சுற்றிலும் கூட மக்கள் ஏராளமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டின் கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இது ஓப்பன் இன்விடேஷன் என்று அதை நாம் புரிந்து கொள்ளலாம், திறக்கப்பட்ட கதவு. ஆகவே இந்த அழைப்பு எல்லோருக்கும் ஆனது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பான ஒன்று. அதில் குறிப்பாக 4 மனிதர்கள் இந்த முடக்குவாதமுற்றவர் அல்லது திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகின்றார்கள். வந்து பார்க்கின்ற பொழுது அங்கே திரள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உள்ளே செல்ல முடியாமல் அவர்கள் அந்த வீட்டின் கூரை மீது ஏறி அந்த வீட்டை திறப்புண்டாக்கி அங்கிருந்து இயேசு அமர்ந்திருக்கின்ற இடத்திலே அந்த மனிதரை அவருக்கு முன்பாக இறக்குகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அப்படி இறக்கி ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு சொல்லுகின்றார். முடக்குவாதம் முற்றவரிடம், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, இங்கே பாவங்களை மன்னிப்பது குறித்த ஒரு கேள்வி இங்கே எழுகின்றதை நாம் பார்க்கின்றோம். யூதர்கள் சிந்தனையிலே கடவுள் ஒருவர் தவிர பாவங்களை மன்னிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்ற சிந்தனை கருத்து மேலோங்கி இருந்த காலகட்டம் அது. ஆகவே யூதர்கள் அதோடு மட்டுமல்ல, இந்த பாவத்தையும் அதே நேரத்திலே மனுக்குலத்திற்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் ஒன்றாக இணைத்து பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது யோபுவுடைய நண்பர்கள், குறிப்பாக யோபு 4:7 இதில் பார்க்கின்றோம். இங்கே யோபுவை குற்றம் சுமத்துகின்றார்கள். அதாவது ஒரு குற்றமும் இல்லாதவர் தண்டிக்கப்படக்கூடுமா அல்லது அவர்கள் அழிக்கப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி அங்கே எழுப்பப்படுகிறது. அதே போன்று நாம் அதிகமாக அறிந்த மற்றொரு வாக்கியம் யோவான் 9:1 பார்க்கின்றோம். பிறவி குருடன், இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்ற கேள்வி எழுகின்றதை பார்க்கின்றோம். ஆகவே பொதுவாகவே எந்த நோயாய் இருந்தாலும் எந்த துன்பங்களாய் இருந்தாலும் அதற்கு காரணம் ஒருவேளை அவன் செய்த பாவமாக இருக்கலாம் அல்லது அவன் பெற்றோர் செய்த பாவமாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து
மேலோங்கி இருந்த காலகட்டம் அது. இந்த சூழ்நிலையிலே, இந்த பின்னணியத்திலே நாம் இதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அங்கே யூதர்கள், குறிப்பாக பரிசேயர்கள் அங்கே கூடி நிற்கின்றார்கள். அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திமிர்வாதக்காரன் அல்லது முடக்கவாதமுற்ற அந்த மனிதரை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்றார். அப்படி என்றால் ஆண்டவரும் இந்த நோய்க்கு காரணம் பாவம்தான் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றாரா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும். அப்படி எழுவது இயல்பானது, அதே நேரத்திலே நியாயமானதும் கூட. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் உள்ளத்திலே அதிகமாக உறைந்து கிடந்த ஒரு சிந்தனை இது. ஆகவே அவனை அந்த நோயிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால், அவன் பாவ மன்னிப்பை பெற்றவன் என்ற உணர்வு அவனை உண்மையிலேயே தொட வேண்டும் என்ற ஒரு நியதியை ஆண்டவர் இங்கே முன்வைக்கின்றார். ஆகவே குறிப்பாக அந்த அடிப்படையிலே தான் இங்கே ஆண்டவர், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் யூதர்களுடைய சிந்தனையின்படி பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் ஒருவர் குணம் பெற முடியாது. ஒருவர் குணமாக வேண்டும் என்றால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருந்தது. அந்த அடிப்படையிலே தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அந்த திமிர்வாதக்காரன் அல்லது முடக்குவாதமுற்ற அந்த மனிதரை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு சிந்தனையை ஆண்டவர் அங்கே கொடுக்கின்றார். ஆகவே அந்த அடிப்படையிலே அவர் சொல்லுகின்றார், அதாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது உண்மையிலேயே அவனுடைய உள்ளத்தின் உணர்வுகளை குணமாக்கிவிட்டது என்ற ஒரு சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பான ஒன்று. அந்த அடிப்படையிலே தான் இங்கே இந்த மனிதர் குணமாக்கப்படுகின்றார். பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை இந்த பகுதியிலே ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்றதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, இந்த 12ஆம் வாக்கியத்திலே பார்க்கிறோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து மீண்டுமாக சொல்லுகிறார். 11வது வாக்கியத்திலே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போனார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இங்கே பாவங்களை மன்னிப்பது என்பது கடவுளே செய்ய வேண்டிய ஒரு காரியமாக யூதர்கள் அதை அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் ஆண்டவர் இந்த மனிதனை பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே அங்கே யூதர்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இவர் என்ன கடவுளா, ஏன் இப்படி கடவுளை தூஷிக்கின்றார் என்றெல்லாம் ஆண்டவரை பழித்து பேசினார்கள் என்பதை நாம் இந்த பகுதியில் பார்க்கின்றோம். ஆகவே அப்படி அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கின்றார். 9வது வாக்கியம், முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதால் எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதால் எது எளிது என்ற ஒரு கேள்வியை அங்கே அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் வைக்கின்றார். அதாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதால் அல்லது எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதால் எது எளிதானது என்று சொல்லுகின்றார். குறிப்பாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவோம் என்றால் ஒருவேளை அதற்கு அது மிக எளிதான ஒரு காரியம். அதில் குறிப்பாக அதில் விளைவுகள் அல்லது இப்படி சொன்னதினுடைய பலன் நேரடியாக தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அந்த எஃபெக்ட், அதாவது அந்த செயலை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா ஒரு மனிதன்
முழுமையாக குணம் பெறாவிட்டால் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அவர் நடக்க முடியாது. ஆகவே இது எளிதா அது எளிதா என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் அங்கே முன்வைக்கின்ற பொழுது உண்மையிலேயே இங்கே அந்த மனிதரை பார்த்து, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொல்லுகின்றார். அதாவது அன்புக்குரிய இறை மக்களே, இங்கே ஆண்டவர் உண்மையிலேயே இந்த மனிதரை குணமாக்கினார் என்ற ஒரு செய்தி அங்கே அனைவருடைய உள்ளத்திலும் அது நிறைந்தது. ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள் கடைசி அந்த 12வது வாக்கியத்திலே, இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் பாவங்களை மன்னிப்பது இறைமகனுடைய செயல் என்று எண்ணிக்கொண்டிருந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் சிந்தனையை இங்கே சீர்தூக்கி பார்த்து அவர்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தருகின்றார். பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி, பாவங்களை மன்னிப்பதற்கு மட்டுமல்ல, இந்த நோய்களை குணமாக்குவதற்கும் இங்கே மனுஷகுமாரனுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை மெய்ப்பித்த ஒரு நிகழ்வாக இதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து வருகின்ற ஒரு நிகழ்வு, இங்கே சூம்பின கையுடைய ஒருவர் குணமாகின்ற ஒரு நிகழ்வு. இது மார்க் 3ஆம் அதிகாரத்திலே இடம்பெறுகிறது. 1 முதல் 6 வரை இருக்கின்ற பகுதியிலே இது இடம்பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இது ஒரு ஓய்வு நாளிலே ஒரு ஜெப ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக இது சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, யூதர்களுடைய அந்த சிந்தனை போக்கு நமக்கு நன்றாக தெரியும். அதாவது ஓய்வு நாளில் எந்த பணியையும் செய்யக்கூடாது. ஏன்னா இது ஓய்வு நாள் பிரமாணம். ஆகவே இதை ஒவ்வொரு யூதனும் கடைபிடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய சிந்தனை என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அங்கே கூடி வந்திருந்த பரிசேயர் அவர்களிலே சிலர் ஓய்வு நாளில் இவர் யாரையாவது குணமாக்குகின்றாரா என்று சொல்லி கண்காணித்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது. 2வது வசனத்தின் 2வது வசனம், சிலர் இயேசுவின் மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், அந்த சூம்பிய கையுடையவரை பார்த்து சொல்லுகின்றார். அதாவது அந்த சூம்பிய கையுடையவரை எழுப்பி எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்ற ஒரு கேள்வியை அங்கே வைக்கின்றார். ஆகவே இங்கே ஆண்டவர் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், குறிப்பாக மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். ஆகவே ஓய்வு நாள் மனுஷகுமாரனுக்கு கட்டுப்பட்டதே என்ற ஒரு செய்தியை அங்கே மிக அருமையாக முன்வைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அதற்கு முந்தைய பகுதிகளில் பார்க்கின்ற பொழுது மார்க் 2ஆம் அதிகாரம் 27, 28வது வாக்கியம், ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, ஓய்வு நாள் மனிதருக்காக தான் உருவாக்கப்பட்டது, மனிதர்கள் ஓய்வு நாளுக்காக உருவாக்கப்படவில்லை. ஆகவே ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்ற ஒரு சிந்தனையை ஆண்டவர் அங்கே சுட்டிக்காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே யூதர்கள் ஓய்வு நாளுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, சீரியர்கள் யூதர்கள் மீது படையெடுத்து வருகின்ற பொழுது இந்த சீரியர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள், யூதர்கள் ஓய்வு நாளிலே அவர்கள் சண்டையிட மாட்டார்கள், ஆகவே அந்த நாளிலே அவர்களை நாம் அழித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்களுக்கு சமயம் வாய்த்தபோது அந்த ஓய்வு நாளிலே யூதர்கள் எல்லாம் இந்த குகைகளிலே போய் தங்கிவிடுகின்றார்கள். அப்படி இருந்த சூழ்நிலையிலே இந்த சீரியர்கள்
அவர்கள் மீது படையெடுத்து அவர்களை அங்கேயே அழித்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலே கூட யூதர்கள் அவர்கள் சண்டையிடவில்லை. ஆகவே அவர்கள் எந்த ஒரு பணியையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. தங்கள் கைகளை கூட அவர்கள் ஓங்கவில்லை என்ற ஒரு நிகழ்வு அவர்கள் எந்த அளவிற்கு ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள உதவி செய்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இங்கே ஆண்டவர் அந்த மனிதனை அவர்கள் நடுவிலே நிறுத்தி இந்த கேள்வியை கேட்கின்றார். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்கின்றார். அவர்கள் அமைதியாக பேசாமல் இருந்தார்கள் என்று வேத வசனம் மிக அருமையாக சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே அவர்கள் பேசாமல் இருக்கிறதை ஆண்டவர் காண்கின்றார். இதன் மூலமாக அவர்களுடைய கடின இதயத்தை ஆண்டவர் கண்டு அதற்காக விசனப்பட்டு கோபத்துடனே அவர்களை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லுகின்றார், சூம்பின கையுடையவரை நோக்கி உன் கையை நீட்டி என்றார். அவன் கை மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று என்று நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஓய்வு நாளிலே குணமாக்குவது என்பதை ஆண்டவர் இங்கே மிக சிறப்பாக சுட்டிக்காட்டுகின்றார். அதனுடைய அர்த்தத்தை மிக அருமையாக ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு புரிய வைக்கின்றார் என்பதையும் நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே யூதர்கள் ஓய்வு நாளுக்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். ஓய்வு நாள் சட்டங்கள் நிறைய இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனை குணமாக்குவது, ஒருவேளை சூம்பின கை என்பது உடனடியாக அவர் உயிர் போய்விடுகின்ற ஒரு நோய் அல்ல. அடுத்த நாளிலே கூட அவரை குணமாக்க முடியும். ஆகவே இதற்கு ஏன் ஆண்டவர் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த சூம்பின கையுடைய மனிதனை ஓய்வு நாளிலே குணமாக்குவதன் மூலமாக நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம் என்பதை அவர்களுக்கு எடுத்துக்காட்டி இங்கே ஓய்வு நாளில் குணமாக்குகின்ற பணியை ஆண்டவர் செய்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நியாயப்பிரமாணத்தை இவன் குலைத்து போடுகின்றான் என்ற ஒரு சில வாசகங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளாக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நியாயப்பிரமாணங்களை அழிக்க அல்ல, அவற்றை நிறைவேற்றவே வந்தேன் என்று ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, அந்த அடிப்படைகளிலே ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை சுட்டிக்காட்டி இந்த ஓய்வு நாளிலே ஒரு மனுஷனை குணப்படுத்துவது நியாயமான காரியம்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது மார்க் 4:35 முதல் 41 வரை இருக்கின்ற பகுதி. இதில் பார்க்கின்ற பொழுது இயேசு காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நோய்கள் மீது மட்டுமல்ல, அதே நேரத்திலே ஓய்வு நாள் மீது மட்டுமல்ல, இங்கே இயற்கையின் மீதும் ஆண்டவர் அதிகாரம் கொண்டிருந்தார் என்பதை இந்த பகுதி மிக அருமையாக சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த அடிப்படையிலே தான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக இந்த கலிலேயா கடல் அல்லது திபேரியா கடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடல், அது உண்மையிலேயே ஒரு லேக், அதாவது ஒரு ஏரி என்று அதை சொல்லலாம். ஆனால் யூதர்கள் இதை கடலாக தான் பார்த்தார்கள். அப்படி என்றால் ஒருவேளை அந்த ஏரியிலே இப்படி புயல் காற்று வீசுவது ஒருவேளை உண்டா என்ற கேள்வி, வீசுமா என்ற கேள்வி நமக்குள்ளே எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது இது குறிப்பாக எர்மோன் மலை அடிவாரத்தில் இருந்தது. சில நேரங்களிலே ஆசிரியர்கள், அதாவது வரலாற்று ஆசிரியர்கள்,
ஜோசிபஸ் அவர்கள் எல்லாம் கூறுகின்ற பொழுது, அதாவது எர்மோன் மலையிலே ஒரு சில கம்ப்ரெஷன் அல்லது அழுத்தம் ஏற்படுகின்ற பொழுது இந்த அழுத்தம் இந்த கலிலேயா கடல் இதில் அப்படியே ரிலீஸ் ஆகும். அப்படிப்பட்ட நேரங்களிலே கடல் கொந்தளிப்பது அல்லது காற்று அடிப்பது இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவது இயல்பு. அது அவ்வப்போது ஏற்படும். அது எப்பொழுது இப்படி நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அப்படி நடைபெற்ற ஒரு நிகழ்வு இது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கப்பலின் அல்லது படகின் அடித்தட்டிலே அவர் படுத்து நித்திரையாய் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த காற்று வீசுகின்ற பொழுது அங்கே சீடர்கள் போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கண்டித்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. பின்பு அமைதி உண்டாயிற்று என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு அனைத்தின் மீதும் ஆற்றல் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது. இயற்கையின் மீது ஆற்றல் கொண்ட ஆண்டவர், அல்லது நோய்களின் மீது ஆற்றல் கொண்ட ஆண்டவர், அல்லது ஓய்வு நாளின் மீது அதிகாரம் கொண்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட கொந்தளிப்புகள், கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் மேலோங்குகின்ற சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவரை வேண்டுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு அமைதியை தருவார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு அல்லது சமாதானத்தின் தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது மிக மிக சிறப்பானது. ஆகவே அங்கே அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்முடைய அச்சங்களை போக்கவும் அதே நேரத்திலே நம்முடைய கவலைகளை நீக்கவும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அதுபோன்று இந்த கொரோனா காலங்களிலும் கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்றார். நம்முடைய பயங்களை போக்கவும், நமக்கு துணையாக இருக்கவும், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களினூடே நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கவும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உறுதிப்பாட்டை இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பான ஒரு காரியம். ஆகவே இந்த வெள்ளிக்கிழமையிலே இவற்றை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் திமிர்வாதக்காரனை குணமாக்க முடியும். அதே நேரத்தில் சூம்பின கையுடையவனையும் ஆண்டவர் குணமாக்க முடியும். அதுவும் ஓய்வு நாளிலும் கூட குணமாக்க முடியும். அதோடு காற்றையும் கடலையும் கூட அவரால் அடக்கி அமைதிப்படுத்த முடியும் என்ற இந்த செய்தியை இதில் பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உந்துதலை பெற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்திலே எதற்கும் நாம் பயப்படாமல் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த தைரியத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது எல்லா நோய்களுக்கும், எல்லா துன்பங்களுக்கும், எல்லா இக்கட்டுகள், இடர்பாடுகளுக்கும் கடவுள் நம்மை விளக்கி நம்மை ரட்சித்து கடவுள் நம்முடைய வாழ்விலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருள்வாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மார்ச் மாதம் முதல் நாங்கள் ஆண்டவரே இன்று வரையிலும் ஆலயத்தை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருந்ததை நீர் அறிய, உம்முடைய பிரசன்னம் கிருபை எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் எங்களுக்கு தடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், தனிப்பட்ட அன்பர்களையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று மூலமாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற நண்பர்களோடும், சிகிச்சை பெற்று குணமாகிய நண்பர்களோடும் உம்முடைய அருட்கரம் தங்கின்றோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நீரே அவர்களுக்கு துணையாயிருந்து உமது கிருபையினால் அவர்களை சூழ்ந்து கொண்டு தொடர்ந்து கரம் பிடித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் அருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். அதே போன்ற ஆண்டவரே, விசேஷித்த கரம் ஆண்டவரே எங்களோடு தந்து உம்மை மகிமைப்படுத்தவும் உம்முடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வரவும் தொடர்ந்து ஆண்டவரே இதன் மூலமாக நீர் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற செய்தியை இந்த உலகுக்கு நாங்கள் தரவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியாடும். அன்புள்ள கரம் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக கிருபையினால் காதீராக. அதே போன்று எங்கள் இந்த ஆராதனைகள் மிக சிறப்பாக நேர்த்தியாக நடைபெறுவதற்கு பரத்திலிருந்து உம்முடைய ஒத்தாசைகளையும் கிருபைகளையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தயவாய் கட்டளையிட்டாலும் அன்புள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம்மைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் இருக்கிற இடங்களிலிருந்து ஆண்டவருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்துவோம். கடவுள் நமக்கு துணையாயிருந்து நம்முடைய வாழ்வில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருள்வாராக. ஆமென்.